கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்க போயிருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோ வந்துட்டு பெருசாக பிடி கொடுத்து பேசியிருக்க மாட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். என்னடா இது, அன்றைக்கி தான் நம்மளை வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு யாராவது தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கான்னு இதை நினச்சி நம்ம ஏமாந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பா ஹீரோ பேசினதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு பார்ப்பான். அப்போ வந்து ஜெட் வந்துட்டு என்னடா மச்சான் நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் வந்து கூப்பிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு இந்த யாடாவும் வந்துடுவா. ஹீரோ வந்துட்டு உள்ளார போயிடுவான். அப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே மயக்க போட்டு வெளியே விழுந்திருப்பா போல. ஹீரோட பக்கத்து ரூம்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்சதுமே ஹீரோ என்ன பண்ணுவானா வந்து பார்க்க வருவான். என்னாச்சு சார், எதனால் வந்துட்டு மயக்க போட்டிருக்காங்க போது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்திருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே வந்துட்டு கண்ணு முடிச்சிடுவாங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்வார். ஹீரோக்கு தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். ஆல்ரெடி இந்த ஸ்டெப் மாம் மேலே அவளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஹோப் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ வந்து ஹீரோ அந்த ரூமில் இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நோக்கை பார்க்க வந்திருப்பாள். என்னடா காணுமேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நோக்கு பார்த்தீங்களா உள்ளார பேஷண்ட்டே இல்லைங்கும் போது அவர் பக்கத்து ரூமில் இருக்கார் அப்படின்னா டாக்டர் வந்து சொல்லிட்டு போவாங்க. பக்கத்து ரூமில் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் வன்சிக்கான ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவளுக்கா கோவம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹீரோயின்ட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். சாரி என்னை மன்னிச்சிடு, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க வன்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அவன் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு யாடா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஹீரோக்கு வந்துட்டு இந்த மாதிரி வன்சிக்காவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஆள் வச்சு இன்வெஸ்டிகேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்துட்டு என் பையனை சுட்டாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா ஹீரோயின் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் அதே ரூமில் இருக்கான். ஹீரோ ஃபேமிலி வரும்போது பார்க்குறாங்க என்னடா இந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு காதலோட பார்க்குறது, ஏக்கத்தோட பேசுகிறது எல்லாமே பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீ கொஞ்ச நாளாகவே அமைதியாக இருந்தியே, இதனால தானா உன் பையன் வந்துட்டு இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு ஓப்பனாக கேட்கும் போது அப்போ அம்மா வந்துட்டு ஆமாம் யாடாவை வந்து லவ் பண்ணவே இல்லை, என்னன்னு தெரியல திடீர்னு கல்யாணம் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நம்ம பையன் மனசு ஃபுல்லாக வந்துட்டு வஞ்சிக்காட்டை தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்பாவுக்கும் யாடா மேலே பெருசாக வந்து அபிப்பிராயமே கிடையாது. ஸோ வந்துட்டு வெளியே வராங்க பேசிகிட்டே சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாண்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மருமகன் சாய் வந்து நிற்கிறாரு. அவங்களுக்கு தெரியாதுல்ல சாய் பண்ணதெல்லாம். ஸோ வந்துட்டு என்னப்பா என் பையனை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி வன்சிக்காவும் இங்கே தான் அட்மிட் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னது வன்சிக்கா இங்கே அட்மிட் ஆகிருக்காளா அப்படின்னு வந்துட்டு சாய் கேட்குறான். ஏன்னா இவனுக்கு தெரியாதுல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வந்திருப்பாங்கன்ட்டு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நீ வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க போது அதுவுமே இவருக்கு தெரியல. நீ இவங்க வந்தாளா அப்படின்னு சாய் கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது இவங்க அம்மாவுக்கு டவுட்டாக இருக்குது. என்ன இவருக்கு வந்துட்டு நம்ம பொண்ணு இங்கே வந்தது கூட தெரியலையா, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பயம் இருக்குது. உடனே வந்துட்டு அப்பா வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரைட்டாக தன்னோட வீட்டுக்கே போயிடா. அப்போ ஜெட் வந்து கேட்குறான் என்ன ஆச்சு, நீ பேலஸ்க்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அது இல்லாமல் அன்றைக்கி டான்ஸ் ஆடும்போது கூட ஒன்று வந்து பார்ட்னராக வந்துட்டு கொடுக்க போனால் அவர் வந்து வேணாண்டாரு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் கேட்கும்போது இவன் மனசில் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுறா ஜெட் கிட்ட ஓப்பனாக வந்து சொல்லிடுறா. இந்த மாதிரி சாய்க்கும் சரி அந்த வீட்டில் இருக்க பேட்டிக்கும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு லீகலாக ஒரு ஒய்ஃப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டுக்கு ஷாக்காக இருக்குது. ஆமாம் என்னை வந்து சாய் வந்துட்டு ஏமாற்றிட்டாரு, சொல்லப்போனால் ஆன்ட்டிக்குமே இந்த விஷயம் தெரியும், அவங்களும் வந்து தெரிஞ்சு தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே ஜெட்கிட்ட தான் அவள் சொல்கிறா, ஷேர் பண்ணுறா. ஸோ அதை கரெக்டாக வந்து அவங்க அப்பா அம்மா கரெக்டாக உள்ளார வராங்க. இதை வந்துட்டு காதில் வாங்கிடுறாங்க. என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அம்மாவும் கேட்கும் போது இவளுக்கு அப்போ தான் ஷாக்காக இருக்குது. ஐயோ அப்பா காதில் வாங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்களா. அப்போ வந்து அவங்க அப்பா கோவம் வருது. எனக்கு தெரியும் அந்த ஜூலி இருக்கால அந்த ஸ்டெப் மாம் அவளை நம்பவே கூடாது, அவள் வந்து பழி வாங்கத்தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. ஸோ இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்போ வந்துட்டு இருங்க பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ வந்து நீ சொல்கிற அப்பா வேணாப்பா, நீங்கள் போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு பொண்ணாகவே நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகிறாளா. இவருக்கா பொண்ணு லைஃப் எப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. அதுக்கு தான் அந்த ஃபேமிலியை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னது. அது இல்லாமல் சாயும் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு கிளம்புறாரு. அப்போ வந்து நீ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா, பிரச்சனையை வந்துட்டு பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறா. சரி தான் மகளுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஓகே நான் வந்துட்டு பிரச்சனை பண்ணலாமா, நீ வந்துட்டு எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் இருந்துக்கோ, நீ வந்து திருப்பி ஹையர் ஸ்டடி படிக்கிறனாலும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு. இவங்க அம்மாக்கா இந்த மாதிரி தான் பொண்ணு வாழ்க்கையை நம்மளும் ஒரு கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் ஆகிட்டோமே, நம்மளும் ஃபோர்ஸ் பண்ணோம் தானே ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்குற ஜெட்டுக்குமே கஷ்டமாக இருக்குது. இவள் அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு இந்த பாரு நீ வந்து இதாக இரு நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.
செட்டிக்கு வந்து கோவம் வருது. அதே மாதிரி பாரில் பார்த்தீங்கன்னா இந்த சாயை வந்துட்டு பார்க்குறான். பார்த்தனுமே ஸ்ட்ரைட்டாக போய் கேட்குறான், என்ன மனசில் நினச்சிட்ருக்க, ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொண்ணு கூட வந்துட்டு தொடர்பில் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுறான். ஸோ என்ன பண்ணுறான்னா ட்ரிங்க்ஸ் தூக்கி மூஞ்சிலே ஊற்றிடுறான். 2 பேருக்குமே சண்டை வருது. நீ எப்பட்றா என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் செட் செம கோவத்தில் இருக்கானா, ஸோ போட்டு நல்லா சாய் போட்டு அடிச்சிடுறான். ஸோ 2 பேரையும் வந்து பிரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து உன் கூட தானே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தப்பாக பேசுகிறானா. அப்போ வந்து இவனுக்கு கோவம் வருது. என்னது நீ ஏன் கூட சுற்றுற? ஆமாடா, நான் வந்து காஃபி ஷாப்பில் அன்றைக்கி பார்த்தேன், 2 பேரும் இந்த கேக் கல்ல இருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ தான் வந்துட்டு இவன் உண்மையை சொல்கிறான். அன்னைக்கு கூட உனக்கு பிடிக்கும் தான் அந்த கேக்கை வாங்க வந்தா, அப்போ தான் எதிர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம், 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உனக்கு இதெல்லாம் வந்து நீ மேலே உனக்கு டவுட்டாக இருக்காடா, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாயோட மண்டைக்கு உரைக்கிது. அதுக்கப்புறம் அவள் கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா தெரியுமா, அதெல்லாம் யோசிக்கிறான், ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறான். அப்போ வந்துட்டு வழக்கம் போல் இந்த பேட்டி வெளியே வந்து நின்றுட்டு, பார்த்தீங்களா உங்கள் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, உங்களுக்காக வெயிட் பண்ண கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேத்தி விட்டுட்டு இருக்கும்போது, தப்பெல்லாம் ஏன் மேலே தான், அது இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து நீக்கு தெரிஞ்சு போச்சு, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ரியலைஸ் ஆகிடுச்சு. உடனே வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நான் தானே உங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசுகிறா. இல்லை நான் எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்போலேருந்து நான் உன்ட்ட ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறான். இதை கேட்டுமே இவளுக்கு செம டென்ஷனாக இருக்குது, எப்போலேருந்து உனக்கு நீ வந்துட்டு முக்கியமாயிட்டா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா எப்போதுமே வந்துட்டு அவள் நீ படுத்திருப்பாள், ஸோ அதே இடத்த வந்து பார்த்துட்ருக்கான். அந்த பில்லோ வந்துட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான். சாரி என்னை மன்னிச்சிடு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த பக்கத்தில் நீ வந்து அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பாவுக்கு வந்துட்டு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு. ஆள் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் சியாவோட குழந்தைய தான் வந்துட்டு யாடாவால் இது பண்ணுறா வச்சிருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெக்வரி ஆனதுக்கப்புறம் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணிடலாம். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு பிடிச்சிருக்குல்ல, ஸோ வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ லைஃப்பில் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ஸ்டெப் மாமும் பாட்டியும் வராங்க. அதை பார்த்தோன்னே பாட்டிக்கும் வருது. நான் வந்துட்டு நீ நல்ல விதமாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சனால தான் நான் வந்துட்டு நீயே வந்துட்டு உன்னோட பையனுக்கு பேசினேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க. உடனே வந்துட்டு ஏன் இந்த பெரிய இடத்துல வந்துட்டு இதெல்லாம் வந்து சகஜம் தானே, 2 ஒய்ஃப் வச்சுக்கிறது, ஏன் உங்கள் பையன் கூட தானே அந்த மாதிரி வச்சு எப்போ கூட பழக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாய் அப்பா பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப கோவம் வருது. நோக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அதுக்கு என் தங்கச்சி லைஃப் தான் கிடச்சிச்சா, ஸோ நீ பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்களான்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் வந்து அவளை வந்துட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்கிறான். இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. இதை கேட்டுட்டுமே ஸ்டெப் மாம்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் நான் பாட்டி கூடயே இருந்துக்கிறேன், இந்த வீட்டிலே இருந்துக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவையும் எடுத்துடுறாங்க. ஸ்டெப் மாமா அவங்களுக்கு வந்துட்டு என்ன தைரியம் நீ வந்துட்டு இப்படி முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, நோக்கு வந்து ரொம்ப நல்ல பையன், உனக்கு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப வாழ்த்தி விடுறாங்களா. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் கையை பிடிச்சி, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை வந்து ஹர்ட் பண்ணவே மாட்டேன், நீ வந்து என்னை நம்பி என்னோடய வீட்டுக்கு வரலாம், இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போதும்னு சொல்கிறான்னா. இதை பார்த்துட்டு பாட்டியாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்குலாம் போகிறாங்க. இப்போ தான் ஹீரோயின் வந்து சிரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஹீரோயின் வந்து சிரிச்சு பேசி இப்போ தானே பார்க்குறேன், எப்போவுமே உம்முன்னு தானே இருப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்குள்ள லைட்டாக ஒரு ரொமான்டிக்லாம் அப்போ அப்படியே போயிட்டு வருது. இருக்க கோழிகளுக்குலாம் வந்துட்டு ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்காங்களா. இதை வந்துட்டு யாரோ மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயின் வந்துட்டு இப்போ பாட்டி கூட தானே இருக்கா. ஸோ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கேட்குறா, எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இந்தாம்மா இதை வச்சுக்கோ, இது உனக்குள்ளது தான், நீயும் என்னோட பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபஸ்ட்டு ரொம்ப எஸ்டேட் பண்ணுறா. அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவான வந்துட்டு ஜுவல்லாம் இருக்குது. உடனே ஹீரோயின் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு, இல்லைம்மா இது வேண்டாம் அப்படிங்கிறாளா. இல்லை ஏன் இந்த நகைலாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, என் பையனோட பொண்ணு நீ, ஸோ உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, நான் தான் இத்தனை நாள் தெரியாமல் நான் அந்த வீட்டில் விட்டுட்டேன், நான் இந்த வீட்லேயே ஒன்று வச்சுருக்கணும், உன்னை வந்து சூலி வந்துட்டு ஓகே நல்லா பார்த்துப்பா அப்படின்னு நினச்சி தான் விட்டேன், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல, ஸோ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்ப, நோக்கும் நல்லா பார்த்துப்பாம்மான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து கண்ணெலாம் கலங்குது. வா என்னை வந்து ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்களா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு பாட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. இவங்களுக்கும் வந்துட்டு ஹீரோயின் லைஃப் வந்து நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. இவங்களுக்கா பொறுக்கவே இல்லை. உடனே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கிட்ட நின்று அப்படியே பேசி அப்படியே பொறிச்சு தள்ளுவாங்கள்ல. ஸோ அதேமாதிரி பார்க்குறேன் எப்படி வந்துட்டு உன் பொண்ணு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து திட்டிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இவ வந்து டீ கொண்டு வருவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே சாயம் இப்போ வீட்டில் சரியாக இருக்குது இல்லையா,
ஸோ வந்துட்டு அந்த கோவத்தை வந்துட்டு இவகிட்ட காமிச்சிட்ருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான், டீயை கொடுத்துட்டு வெளியே வருவாளா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்கிட்டேருந்து ஒரு மருந்து கொண்டு வந்திருப்பா. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தா வந்துட்டு கடந்து கொடுத்துட்டே இருந்தால் அவங்க கால் வந்துட்டு பேரலைஸ் ஆகிடும். கால் உடம்பு எல்லாமே வந்து பேரலைஸ் ஆகி இறந்துருவாங்க. ஸோ அதை வந்துட்டு இவ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் வந்து கலந்து கொடுத்துட்ருக்கா. இனி வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் ஹீரோயின் வந்துட்டு வெளியே எங்கேயுமே போனதில்லைல்ல அந்த அளவுக்கு. ஹோட்டலுக்கு போகலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அங்கே டான்ஸ்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவான்னா இவளுக்கு அழகான ட்ரெஸ்லாம் பண்ணி விடுவாள். அப்போ ஹீரோ வருவான். ஹீரோ பார்த்துமே வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மயங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ஏன் எப்படி இருக்கா, நான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொல்லுவான். அவனுக்கும் வெக்கமாக இருக்கும். சரி இந்தாங்க நீங்கள் 2 பேரும் பேராக போங்க, நீங்கள் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு டான்ஸ் பண்ணுங்கும்போது, ஏன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கூப்பிடுவான். அதுக்கப்புறம் நான் வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவளும் வருவாள். இங்கேயா இவங்களுக்கா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அந்த பாட்டி வீட்டிலேருந்து ஹீரோயின் நீங்கள் அழைச்சிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிக்குது. இங்கே ஹீரோ கூட வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு டான்ஸ் பண்ண தெரியாது. ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை பார்த்து அப்படி டான்ஸ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்துட்டுருப்பான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைட்டாக வந்து கற்றுக்கிட்டு இருப்பான். அப்படியே ரொமான்டிக்காக அவங்க வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தூரமாக ஜெட்டும் நீ வந்து பார்த்துட்ருப்பாங்க. நீக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், சாயை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஜெட்டு தான் வந்துட்டு அப்படியே வந்து ஹீரோவை பற்றி பேசிட்டு அப்புறம் ஹீரோயினை பற்றி பேசிட்டு அப்படியே மனசை வந்து மாற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவானா ரெஸ்டாரண்ட்டு வெளியே வருவாளா. பார்த்தீங்கன்னா அப்போ சாயை பார்த்துருப்பான். சாய் வந்து நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுவானா. அப்போ வந்துட்டு மன்னிப்பு கேட்பான். சாரி நான் மன்னிச்சிடு, நான் பண்ணது பெரிய தப்பு, நான் மன்னிப்புன்னு கேட்டால் நீ வந்துட்டு டக்குன்னு என்னை மன்னிக்கணும் அவசியம் இல்லை, நீ யோசி, டைம் எடுத்துக்கோ, நான் பண்ணது வந்துட்டு சின்ன விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்பானா. அப்போ வந்து டக்குன்னு வந்து நீயால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பெரிய துரோகம் இல்லை, இவன் லவ் பண்ணி தானே இருந்தான்னு நினச்சிட்டு இருந்தா, இவன் இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ வந்து எனக்கு வந்துட்டு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவான். இவனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அவன் நம்மகிட்ட வரமாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை நினச்சி வந்து நீ அழுதுட்ருப்பாளா. இவன் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறான், நீ எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியம், நம்ம யாரை லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ தான் சாய்க்கு தெரியுது. நீக்கா என்னன்னு தெரியல, அதுக்குள்ளே டக்குன்னு ஏற்றுக்கணும்னு தோணலை, நம்மளை ஏமாத்தினா மாதிரி தான் அவளுக்கு தோணிட்டு இருக்குது. இங்கே சாயும் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு இந்த பாட்டி வந்துட்டு ஓடி வரான். ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ வா பார்க்க வாங்கும்போது இன்னும் கேட்குறேன் என்னாச்சு சித்திக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா ஸ்டெப் மாமுக்கு. நீ வா, இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்துட்டு பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்றா. உடனே வந்துட்டு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டு போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறா, வீட்டில் இருக்க வேலைக்காரங்க எல்லாரையும் வந்துட்டு வெளியே அமுச்சு விட்றாங்க. ஒரு முக்கியமான வேலையாக 2 டேஸ்க்கு இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓடி வந்துட்டு பார்க்க வரா ஸ்டெப் மாமன். ஹீரோயினில் அவளுக்கு வந்துட்டு அன்பு இருக்கும்ல, ஸோ பார்க்க வரா. என்ன வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி நீ உள்ளே போய் ஆன்ட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஆன்ட்டியை பார்க்கறதுக்கு உள்ளார வரா. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வராளா. அப்போ அவங்க டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், எங்கிட்டையும் தப்பிச்சு போயிடலாம் நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பல்லாருன்னாரு. யாரை கேட்டு நீ நோக்கு கல்யாணம் பண்ணலான்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓ அந்த பாட்டி வீட்டுக்கு போய் உட்காந்துட்டா உனக்கு எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்ருக்கியா, இதுக்கப்புறம் இங்கேருந்து நீ கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கடத்திடலாம், இந்த இடத்த விட்டு கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வரதான் ஃபைனல் எபிசோட். இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிடும் கைஸ். டேக் கேர்.